மாப்பிள என்ன பாரு, எந்திரி. பார்த்து வரக்கூடாதா மாப்பிள? அடிக்கடி எதுவும் பண்ணல இல்ல? விடுவாமா. மாப்பிள நாம துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டீங்கல்ல, ஊருக்குள்ள நம்பிக்கை துரோகிங்களே இல்லையா? ஏமாத்திட்டு இருக்கோம் மாமா. திடீர்னு கொம்ப இறங்கிட்டா தப்பு மாமா. குழந்தை குட்டிங்களாம் இருக்காங்க. நீங்க வள்ளி என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நம்ம யானையை மாத்திட்டு உருட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பா வார்த்தை இங்கே இருந்து வரலையே, இங்கே இருந்தானப்பா வருது. போயிட்டா நீ ஆசைப்பட்டது? சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கிடைச்சிருச்சா? அதில் இது ஒன்று நினைச்சு போயிட்டே இருக்க மாமா. அப்போல்லாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா. உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பாக்குறேன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல மாமா. டேய் டேய், இப்ப என்ன அந்த பொண்ணுகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னாளா? அமைதியா தானே போனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனும் சம்மதத்துக்கு அறிகுறியா? உன்னை பத்தி அந்த பொண்ணு அவ மனசுலயும் ஆசையை வளர்த்து வச்சிருக்கலாம்ல? டேமாப்ல, அவ அப்பா 5 நிமிஷம் பேசுறதை கேட்டதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியல மாமான்னு துடிக்கிறியே. 200 வருஷம் சங்கதியா கேட்டீல்ல? பெத்து வளர்த்த பூமிடா, அத்தனை உடச்சு நொறுக்கிட்டு ஓடி வந்து சொல்ல மாட்டான். நீ ஆம்பளையா படக்குன்னு சொல்லிட்ட. ஒரு பொம்பளை உடனே சொல்ல மாட்டான். அப்படி சொல்லிட்டா அது காதலே கிடையாதுடா மாப்பிள. அவ சொல்லுவா, உடைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாடா. அது வரைக்கும் இந்த ஊர்ல நம்ம இருக்கோம். போ வரேன். மாப்ள எங்க மாப்ள போற? இல்லடா. டேய் டேய், எங்க போற? சொன்ன கேரா. டேய் மாப்ள, டேய் அது கும்கியானே குத்தியத கொம்ப கொண்டுறாடா. டேய் சொன்ன கேளு. டேய் இந்த குழந்தை குட்டிங்கடா மாப்ள. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சொன்ன கேளு மாப்ள. மாப்ள டேய் சொன்ன கேளு. டேய் டேய் மாப்ள டேய் போயா. ஊரே நம்மள நம்புது. கொம்பை இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். என்னையா யானை படிச்சு நீங்க இங்க நிக்கிறீங்க? என்னம்மா கோயில் யானை போய் என்னமா பண்ண போகுது? நான் பாக்குறேன். நான் யானை வரட்ட வந்தேன்னு பாக்குறியா? 2 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். மாப்பிள்ளை என்னைக்கு உன்னை முதல்ல பார்த்தானோ உன்னை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உன் நினைப்புல இருந்து அவன் கரையேறல. அம்மாடி, எந்த நிமிஷம் உன்னை பார்த்தானோ அந்த நிமிஷத்துல இருந்து சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நீ இருக்கிற திசையை பார்த்து உட்காந்து பித்த பிடிச்சு பைத்தியமாயி எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஓடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு உன்கிட்ட கேட்டான். உன்னை பிடிக்கலடான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு அப்பயே போயிருப்பான். அதுக்கப்புறம் மாப்பிள்ள சொன்னான், மாமா இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலான்னு. நான் தான் சொன்னேன், டேய் உன்னை பத்தி அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்கலாம். நம்ம போயிட்டா அந்த பொண்ணு துடிச்சிருவாயான்னு சொல்லி வற்புறுத்தி அவனை இருக்க சொன்னேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப என் மாப்பிள்ள என்ன இந்த ஊரே நம்புதுன்னு சொல்லிட்டு உசுரையே கொடுக்க போயிட்டாம்மா.
அப்படி ஒரு நம்பிக்கை துரோகி இந்த ஊர்ல இல்லவே இல்லை தம்பி. புயல்ல எம்டன் கப்பலே கலகலத்து போச்சான் சார். அந்த புயல்ல இந்த மரம் கம்பீரமா நினைச்சான். ஊருக்குள்ள சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட மரத்தையே கொம்பன் தூரோட புடுங்கி போட்டு போயிட்டானா சார். அடிவாரத்துல இறங்கிட்டேன்னு கொம்பை மிரட்டல் விட்டு போயிருக்கான். அதுதான் கொம்ப ஸ்டைலு. ஐயா, எனக்கு என்னமோ அறுவடைக்கு முன்னாடியே கொம்பை இறங்கிடுவான்னு தான் தோணுது. இறங்கினா என்ன முத்து, வேலு கம்பு அறுவாலாம் வச்சிருக்காங்கல்ல, துரத்திடுவாங்க. தம்பி வாங்க போலாம். சொல்ல நீ மாதிரி கிளம்பி வந்துட்ட. நீ கொம்பு நின்றுத, 2 பேரும் செத்து இருப்பீங்கடா. சாகலாம் தான் வந்தேன். நானும் செத்துருவேன்.